வணக்கம். இன்றைக்கி நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா, அமித்ஷாவுக்கு வந்து வீட்டில் வந்து தமிழகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற சம்மந்தமாகவும், அண்ணாமலைக்கு என்ன ஒரு போஸ்டிங் கொடுக்கலாம், மிக முக்கியமான ஒரு போஸ்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியுமே பேசியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து தேமுதிகவுக்கு ஏன் ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல, எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் கூட்டத்தில் ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசினார் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுங்க. உடனே நியூஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நன்றி. இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா, பாஜக தேசிய தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவி இருக்குது. அந்த பதவிக்கு வந்து தேர்தல் நடக்குது. தேர்தல் நடந்த பிறகு வந்து அண்ணாமலைக்கு மிக முக்கியத்துவமான ஒரு பதவி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜகவோட தேசிய தலைவர் நட்டா, அப்புறமா அமைப்பு செயலர் பிஎல் சந்தோஷ் தான் வந்து அண்ணாமலையோட குருநாதர், இவர் எல்லாமே கலந்துட்டு ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. தமிழக அரசியலை பற்றி ஒரு ரொம்ப மிக முக்கியமாக ஆலோசனையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆலோசனையில் மிக முக்கியமாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அண்ணாமலை இல்லாமல் பாஜக வந்து செயல்பட முடியல, பாஜக வந்து யாருமே எதிர்கொள்ள முடியல, எந்த விதமான ஒரு பாஜக இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட உருவாகி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நயினா நாகேந்திரன் வேறு ரூட்டு, நயினா நாகேந்திரனோட செயல்பாடுகள் வந்து அப்படி கிடையாது, அண்ணாமலை மாதிரி கிடையாது. அண்ணாமலை வந்து டெய்லி செய்தியாளர் சந்திப்பார், அதிரடியான நியூஸ் எல்லாம் பார்ப்பார். ஆனால் தொகுதிகளில் வந்து கை விட்டுருவார். தொகுதிகளில் வந்து போய் அவர் கள ஆய்வுலாம் செய்ய மாட்டார். தொகுதிகளில் இருக்க தொண்டர்கள் மத்தியில் உற்சாகப்படுத்த மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சிலர் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஏன்னா அவங்களுமே பார்த்திங்கன்னா, இப்போ அண்ணாமலைக்கு எப்படி வார் ரூம் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களோ, அதிலே போல் நயினா நாகேந்திரனுக்கு சில வார் ரூம்களும் வச்சு அவருமே வந்து இல்லை, நான் வந்து தொகுதியில் வந்து களத்தில் இறங்கி எவ்வளோ சதவீத ஓட்டுகள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் வந்து செய்தியாளர் சந்தித்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செய்தியாளர் சந்திக்கணும், தினம் அரசியல் களத்தில் இருக்கணும். அரசியல் நமக்கு யார் எதிரி அப்படின்னு சொன்னால், இப்போ திமுகவை நம்ம டார்கெட் பண்ணோம்னா, திமுகவோட பொதுக்குழு கூட்டம்லாம் நேற்று நடந்துச்சு. அதை வச்சு ஒரு டார்கெட் பண்ணி இந்நேரம் அண்ணாமலையாக இருந்தால் நேற்றே பேசியிருப்பார். திமுக போட்ட தீர்மானங்களை பற்றியெல்லாம் நிறையா பேசியிருப்பார். ஆனால் நயினா நாகேந்திரன் அப்படி பேச முடியல. அப்படி பேசலை அப்படின்னா பாஜகவுக்கு எப்படி ஓட்டு விழுவோம், அதை தான் வந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, இது சம்பந்தமாக தான் அமித்ஷா வந்து நேற்று அமித்ஷா வீட்டில் வந்து இவ்வளோ பேரோட நட்டா, சந்தோஷ் இவங்களோட ஆலோசனையெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படி அண்ணாமலைக்கு மிக முக்கியத்துவமான ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் மாநில தலைவர் பதவி கொடுக்க முடியாது. ஏன்னா 3 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாநில தலைவர் பதவியை மாற்றுவாங்க. அப்படி தான் மாற்றிருக்காங்க. அது இல்லாமல் அதிமுகவோட நீங்கள் கூட்டணி வைக்கிறதா இருந்தால் மாநில தலைவர் பதவியை எனக்கு தொடர்ந்து தர வேணாம், நானே ராஜினாமா பண்ணிக்கிறேன், எனக்கு எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதும் பிடிக்கல, எடப்பாடி பழனிசாமியிட்ட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறது எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அமித்ஷாட்ட நேரடியாகவே அவருடைய கோரிக்கையை வலியுறுத்திட்டார். அதனால் பார்த்திங்கன்னா, அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்கும் அதுதான் சரி, நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரும் விட்டார். இப்போ வந்து பாஜகவோட தேசிய தலைவர் பதவி இப்போ தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தலுக்கு அப்புறமா தேசிய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியும், இல்லை அப்படின்னா தேசிய இளைஞர் அணி பதவியுமே வந்து அண்ணாமலைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறித்து வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆலோசனை கூட்டத்தில் தான் முக்கியமான முடிவு எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ணாமலை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் போகிறாரு. குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இந்த பதவி வந்து தமிழ்நாட்டில் அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு மிக முக்கியமாக உதவி செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா, அண்ணாமலை வந்து எம்எல்ஏ தேர்தலில், சட்டமன்ற தேர்தல் 2026 கோவையில் கண்டிப்பாக நிற்பார். கண்டிப்பாக வந்து அவர் வந்து வாய்ப்பு கிடைச்சா முதலமைச்சர் கூட ஆவார் அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்பில் சிலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சிலரை தான் வந்து நயினா நாகேந்திரன் வந்து வார் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வார் ரூமோ எந்த ரூமோ, அண்ணாமலை பேசினது, அண்ணாமலை பிடிச்சது, எல்லா விஷயங்களும் அண்ணாமலைக்கு நல்லா தெரியும். சரி, பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி. தேசிய அளவில் அண்ணாமலைக்கு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை விட அதிகமான ஒரு அதிகாரத்தில் உட்கார போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல. ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். இன்னைய வரைக்கும் பார்த்திங்கன்னா, அவங்களோட கூட்டணியில் இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாரு, பாஜக மட்டும்தான் இருக்குது. அதுவும் வலுக்கட்டாயமாக கூட்டணிகளை கொண்டாந்து இழுத்து வச்சு உட்கார வச்சுருக்காங்க. 2026 இவர் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு. பாஜக ஓகே சொல்லிட்டாங்க, நீ தான்ப்பா முதலமைச்சர் வேட்பாளர், உன் மூஞ்சியை வச்சு தான் நாங்கள் ஒட்டே கேட்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டாங்க. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாருமே கூட்டணிக்கு வரல. இதை தான் ஆதவ் அர்ஜுனா வந்து பேசினார், ப்ரூஸ்லியான்கிட்ட பேசினார். அப்புறமா எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் பேசுகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கடுமையான விமர்சனம் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா அவர் ஒன்றுமே பேசவே இல்லை. செய்தியாளர்கள் இதை வந்து ஞாபகப்படுத்தினாலும் அது ஒன்றும் பெருசாகவே அவர் கண்டுக்கவே இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா டகார்னு உடனே கொதிச்சு போகிற ஜெயக்குமார், உதயகுமார், KP முனுசாமி இந்த போன்ற நபர்கள் கூட ஆதவ் அர்ஜுனா பேசினதை பற்றி கவலையே படலை.
ஆதவ அர்ஜுனா எதுக்காக இந்த மாதிரி பேசினார்? ஒருவேளை புஷ்லி ஆனந்த ஆதவ அர்ஜுனோட இந்த மைண்டு அப்படி பாருங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக புஷ்லி ஆனந்த ஆளை வச்சு செஞ்சாரா, இல்லை ஆதவ அர்ஜுனாவே பார்த்தீங்கன்னா இது அரசியல் ஒரு ட்ரெண்டுக்காக பண்ணி விட்டாரா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தங்க போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா பேசினதை பற்றி எடப்பாடி பழனிசாமி எந்த ரியாக்டுமே பண்ணிக்கல. அவர் கட்சிக்காரங்களுக்கு என்ன சொன்னார், விஜயை பற்றியோ மற்றவங்களை பற்றியோ நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். யாருமே விமர்சனம் பண்ணலை. ஆனால் விஜய் தரப்பில் இருந்து ஆதவ அர்ஜுனா ஒரு விமர்சனத்தை பண்ணுறாரு. விமர்சனம் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமியோ இல்லை கட்சியில் இருக்க முக்கியமான நிர்வாகிகளோ என்ன செஞ்சுருக்கணும், உடனே ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்கணும். ஆதவ அர்ஜுனாவுக்கு கடுமையான ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். ஆதவ அர்ஜுனா திட்டி ஏதாவது ஒன்று பேசியிருக்கணும். அப்போ தானப்பா அதிமுக தொண்டங்க ஏதாவது ஒரு நம்பிக்கை வரும். எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நிற்கிறேன், எடப்பாடி பழனிசாமியே ஒருமையில திட்டுறானுங்க, நம்மளை வந்து திட்டமாட்டானுங்க, என்ன நம்மளை தேர்தல் சமயத்தில் அடித்தாலும் அடிப்பானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கோபம் எல்லாத்துக்குமே வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் இப்படி எடப்பாடி பழனிசாமி எந்த ரியாக்டும் பண்ணாமல் இருக்கிறாருன்னா ஒரு முக்கியமான காரணம் தாவேகாவை வந்து கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்குது. சரி கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறனால நீங்கள் எவ்வளோ வேணாலும் கழுவி ஊற்றிக்கங்கப்பா, நீங்கள் எவ்வளோ எங்களை திட்டினாலும் நாங்கள் ஒன்றும் திட்ட மாட்டோம்னு சொல்லிட்டாரு. ஆனால் நடுவில் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து விஜய் வந்து திட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. உடனே மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இது மாதிரி என்னுடைய பொதுவான இயல்பான ஒரு சுபாவம் இது கிடையாது, ஏன் அன்றைக்கி அப்படி பேசினேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆதவ அர்ஜுனா ஒரு மலுப்பலான ஒரு பதிலை சொல்லிட்டேன். அதே போல் எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு மன்னிப்பும் கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே கடந்து போகும்போது தான் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், அங்கே தான் அதிமுக வந்து இவர் நிர்மல்குமார் தாவேக்காவுக்கு தானே போயிருக்கிறார். அவர்கிட்ட எடப்பாடி பழனிசாமியோட நம்பர்லாம் வாங்கி அவர் செல்ஃபோன்லேருந்து அடித்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட விஜய் பேசியிருக்கிறார். விஜய் பேசி இது மாதிரி தெரியாமல் நடந்து போச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க, இது மாதிரி தப்பெல்லாம் நடக்காது, இனிமேல் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்காரு. இல்லை இதெல்லாம் ஒரு பெருசாக நீங்கள் இது பண்ணாதீங்க, அரசியல் பொதுத்தளம், இந்த தளத்துக்குள்ளே வந்துட்டோம்னா யார் வேணாலும் எது வேணாலும் பேசுவாங்க, அதனால் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது, அதனால தான் நான் பெருசாக எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி விஜய்கிட்ட வந்து ரொம்ப மலுப்பலாக பேசியிருக்கிறாரு. அவரும் இப்போ இவ்வளோ திட்டிருக்காங்க, நீ வந்து இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் விஜய்க்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதிலில் பார்த்தோன்னா ஐயோ இவர் என்ன அரசியலுக்காக என்ன வேணாலும் பேசுவார் போல இருக்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் அவருக்கும் வந்திருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசினோன்னா விஜயும் ஒன்றும் சொல்லலை. அப்புறமா விஜய் வந்து உங்களோட அறிக்கையெல்லாம் நான் தினம் படிக்கிறேன், சூப்பராக இருக்குது, ரொம்ப தெளிவாக அறிக்கையெல்லாம் விட்றீங்க திமுக எதிர்த்து அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு ஒரு சின்னோண்டு ஒரு தெம்பு கொடுக்குற மாதிரி ஒரு பூஸ்டான ஒரு விஷயத்த கொடுத்துருக்கிறாரு. விஜய் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து போன வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த பேச்சு, இந்த சுமூகமான விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போதைக்கு ஆஃப். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை கட்சியோட பொதுச்செயலாளர்னு சொல்கிற இவங்கள யாருமே வந்து எதிர்த்து பேசவே இல்லை. ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிர்த்து அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக அதிமுக தொண்டர்களுக்கு இருக்குது. சரி தேமுதிகாவுக்கு ஏன்ப்பா ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல அவர் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது தான் அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ தேமுதிக பாமக கூட்டணிக்குள்ளே வரணும், வந்தால் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் தேமுதிக இப்போ நாங்கள் கூட்டணிக்குள்ளே இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன்னா கேபி முனுசாமி லெட்டர் பேரில் 2026 ராஜ்யசபா சீட்டு தேமுதிக தரான்னு சொல்லிட்டாங்க. ஜி.கே. வாசனோட இருக்குல்ல அந்த சீட்டை நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் கூட்டணிக்குள்ளே தேமுதிக தொடருதுங்கிறாரு, பிரேமில் தான் இல்லைங்கிறாங்க. சொன்னவர்கிட்ட போய் கேளுங்க, தொடருன்னு சொல்கிறாருல அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இல்லை எங்களுக்கெல்லாம் சுகுமான போக்கு இருக்குது, அதனால் வந்து எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அப்படிலாம் எதுவும் போட்டு திரிக்காதீங்க அப்படிங்கிறாரு. பாமகவும் வேணும் கம்பல்சரியாக. பாமகவில் இப்போ உட்கட்சி பிரச்சனை, இந்த உட்கட்சி பிரச்சனை யாருனால ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற குழப்பம் குடும்ப பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமினால் தான் இது உருவாகிருக்கு. ஏன்னா ராமதாஸ் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கணுங்கிறாரு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் பாஜகவோட வைக்கணுங்கிறாரு. ஆனால் அவர் தான் கட்சியோட தலைவர், அவர் எடுக்கிற முடிவை தான் ராமதாஸே கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறனால கட்சியை வந்து உடைக்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் எடப்பாடி பழனிசாமி வேலையை பார்த்து விட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்லுது. ஒரு தரப்பு பாஜக இந்த வேலையை தாங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இதில் வந்து பாமக வந்து இன்றைக்கி ராஜ்யசபா சீட்டு அன்புமணிக்கு கேட்கலாமா வேணாமா, ஏன்னா அன்புமணி மேலே தான் கொந்தளிச்சு போய் கிடக்கிறாரு ராமதாஸ். அதனால் வந்து அவர் வந்து இதை வந்து எதுவுமே ஏற்றுக்கலை. அதனால் ராஜ்யசபா சீட்டு கண்டிப்பாக தேமுதிக கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறமா சுதீஷும் போய் பேசினார், இல்லைப்பா 2026 தரேன்ப்பா அப்படின்னு பேசும்போது இல்லை நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னீங்க அதை தான் நீங்கள் நிறைவேற்றணும், அடுத்து வர ராஜ்யசபா சீட்டு தான் எங்களுக்கு, நீங்கள் வந்து தேதி குறிப்பில்லை நாங்கள் வருஷத்தை குறிப்பில்லை அப்படிலாம் போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க.
ஆனால் வந்து அப்பயே வந்து என்ன செஞ்சார், நாங்கள் தேமுதிகவோட எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே நடத்தலை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அதுக்கப்புறமா பிரேமலதா ஒரு ட்வீட்டு போட்டோடனே சேலம் இளங்கோவன் மூலமாக பிரேமலதாட்ட பேசி ஆஃப் பண்ணி வச்சாங்க. கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் கொடுக்கல. ஆனால் தேமுதிகவுக்கு வந்து இது ஒரு பின்னடைவு தான். அதே போல் எடப்பாடி பழனிசாமி இப்படி தான் செய்வார் அப்படிங்கிற மாதிரி அதிமுக வட்டாரத்திலும் சரி அரசியல் வட்டாரங்களும் சரி இது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து பிரேமலதா பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜனவரி 9ஆம் தேதி எங்களுடைய மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம் யாரோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கிடையில் திமுகவுக்கு வந்து அவங்க சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணிக்கு போனாலும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கொடுக்குற ஒரு 3 தொகுதியில் வந்து நின்றாலும் வெற்றி பெற வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஏன் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு வந்து சீட்டு கொடுக்கல, ராஜ்யசபை சீட்டு கொடுக்கல அப்படின்னா, அவர் வந்து மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது கூட தேமுதிகவுக்கு ராஜ்யசபை சீட்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து கொடுக்கலாமா வேணாமா, அதிமுக கொடுத்துடலாமா, ஏன் வந்து தேமுதிக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கார். இல்லை வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்கோம்ப்பா அப்படின்னா, வாக்குறுதியெல்லாம் விடுங்க, நம்ம கொடுக்குற வாக்குறுதி தானே, அதெல்லாம் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேமுதிக பொறுத்த வரைக்கும் 1% வாக்கு கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு நம்ம ராஜ்யசபை சீட்டை கொடுத்தா அவங்க கடைசி நேரத்தில் வேறு கட்சிக்கு மாறிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டாங்க. ஏன்னா இவர் சில புள்ளி விவரங்களோட வந்து அந்த மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்காரு. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மட்டும் தனித்து வந்து 26.93% வாக்குகள் வாங்கியிருக்கு. அதிமுக வந்து 20.46% வாங்கியிருக்கு. பாஜக 11.24% வாங்கியிருக்கு. காங்கிரஸ் 10.67% வாங்கியிருக்கு. அப்புறமா பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி 8.10% வாங்கியிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி 4.31 இருக்குது. தேமுதிக 2.59 நாடாளுமன்ற தேர்தலில். அதுலேயும் வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் கூட கூட்டணி வச்சதுனால தான் தேமுதிகவுக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் வந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3% வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் டிசம்பரில் வந்து விஜயகாந்த் மறைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பரிதாபம் தேமுதிக மேலே நிறைய பேருக்கு வருது. தேமுதிகவுக்கு ஓட்டு போடணுங்கிற எண்ணம் தான் வருது. இப்போ வந்து அதிமுக வந்து 20.46% வாங்கியிருக்கிறது கூட தேமுதிகவோட அனுதாப ஓட்டுகள் அதிகமாக விழுந்திருக்கு கூட்டணியில் இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இதுக்கே கிடச்சிருக்கு, இல்லைன்னா கிடச்சிருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, தேமுதிக நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 2.59, இது வந்து அதிமுகவோட தேமுதிக கூட்டணி வச்சனால தான் இந்த வாக்கு சதவீதம் கிடச்சிது. இல்லை அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் இருந்த புள்ளிவிவர கணக்கையும் எடுத்து எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதில் வந்து திமுக 37.7% வாங்கியிருக்கு, அதிமுக 33.29%. அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த அதிமுகவில் வந்து ஓபிஎஸ் இருந்தார். ஆனால் அது வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. சசிகலா டிடிவி தினகரன்லாம் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். டிடிவி தினகரன் தனியாக ஓட்டுகளை வந்து பிரிச்சுட்டார். அதனால் வந்து அவருக்கு ஒன்றுமே செய்ய முடியல. அந்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக எவ்வளோ வாங்குச்சு அப்படின்னா 1% கூட வாங்கலை, 0.43% தான் வாங்குச்சு. இதை தான் எடப்பாடி பழனிசாமி மென்ஷன் பண்ணியிருக்காரு. சட்டமன்ற தேர்தலில் அப்போ விஜயகாந்த் உயிரோடு இருந்தார். விஜயகாந்த் உயிரோடு இருந்தாலும் அவரால் செயல்பட முடியல, கட்சியை வழிநடத்த முடியல, பிரேமலதா திணறிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் ஏறி இருக்குது. தேமுதிகவுக்கு எந்த விதமான வாக்கு சதவீதம் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் பார்த்திங்கன்னா இருக்குது. அதை வந்து இப்போ சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுகவோட இவங்க கூட்டணி வைக்காமல் வேறு கட்சிகளோட கூட்டணி வச்சு அவங்க இது பண்ணணும். ஆனால் அதே சமயத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட பாமக 3.8% வாங்கியிருக்கு. இது தொடர்ந்து வந்து பாமக 4% வாக்குகள் வந்து வச்சுருக்கு. அவங்க வந்து ஒரு ராஜ்யசபை சீட்டு கேட்டாங்கன்னா கூட ஒரு 4% வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது எப்படி நம்ம வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் மாவட்ட செயலர் ஆலோசனை கூட்டத்தில் பேசிவிட்டு அதுக்கப்புறமா தான் தேமுதிகவுக்கு ராஜ்யசபை சீட்டு கொடுக்க வேணாம், அதுக்கப்புறம் 2026 அவங்க நம்ம கூட்டணியில் தொடர்ந்தால் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணியில் தொடர்ந்தாலும் கொடுப்பீங்களா மாட்டிங்களா? இல்லைங்க, நாங்கள் லெட்டர் பேரில் அடித்து கொடுத்துருக்கோங்க. கண்டிப்பாக அது லெட்டர் பேரில் அடித்து கொடுத்த வாக்கே வந்து மாறி பேசுகிறீங்க. லெட்டர் பேரில் அடித்து கொடுத்தாலும் அன்றைக்கி சூழ்நிலை கொடுத்தோங்க, இன்றைக்கெல்லாம் வந்து கட்சி நாங்கள் வந்து பலமாயிட்டோங்க, ஒரு வேளை அதிமுக ஜெயிச்சு ஆட்சியில் உட்காந்த பிறகு தேமுதிகவுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய போகிறாங்க? மக்கள் என்ன இது பண்ண போகிறாங்க? தேமுதிக பிரேமலதா என்ன சொல்ல போகிறாங்க? செய்தியாளர் சந்திப்பில் சொல்ல தான் போகிறாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இப்போயும் அவருக்கு நம்பிக்கை துரோகின்னு தான் பேர் இருக்குது. இருந்தாலும் என்ன, அதை பற்றிலாம் அவர் கவலையே படலை. இன்றைக்கி ஆதவர்ஜுனா அவ்வளோ தூரம் கழுவி பேசுகிறாரு. அதுக்கே வந்து செய்தியாளர் கேட்டால் கூட ஆதவர்ஜுனாவை திட்டி அவர் பேச மாட்டேங்கிறாரு. இது நாகரிகம் கிடையாது. இதில் எப்படி வந்து கட்சி தொண்டர்கள் வந்து அவருடைய ஆளுமை அப்படின்னு சொல்லி எதிர்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த 2 சம்பவங்கள் தான் இன்றைக்கி அரசியல் வட்டாரங்களில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை தேசிய அளவில்
ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வாங்க போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் அவர் இருப்பார், தமிழ்நாடு அரசியலில் தான் அவர் களம் காண்பார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் தேமுதிகவுக்கு ஏன் அதிமுக ராஜ்யசபை சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.